கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மார்ச் 1 முதல் 7 வரை இருக்கக்கூடிய அந்த வார பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான கிரகம், சுப கிரகம், 90% நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடைந்து மீனத்துக்கு செல்கிறார். மீனத்தில் சுக்கிரன் மிகப்பெரிய பலம் வாய்ந்த இடம், உச்சம் பெறக்கூடிய இடம். அதில் சனியும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது சனி பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சனியை தாண்டி சுக்கிரன் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எல்லாமே அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்கும். 2வது, அடுத்த வாரம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது. குரு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பிரச்சனைலாம் அடங்கிடும். யூஎஸ்லேயே பிரச்சனைலாம் கொஞ்சம் அடங்கும். வேறு மாதிரி ஒரு திங்க் பண்ணுறாமல் கொஞ்சம் நேர்மையாக திங்க் பண்ணக்கூடிய நிலைமை. பஞ்சகிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை என்பது 4 கிரக சேர்க்கையாக அப்படியே இருக்கும். ஆனாலும் எல்லாருமே கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயங்கள், அதாவது பிரயாணங்களில் இந்த ஜம்ப் பண்ணுறது, எகிரி குதிக்கிறது, மெயினாக பெரியவங்ககிட்ட பேசும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும். 5 கிரகம் சேருவதுங்கிறது பொதுவாக நல்லது கிடையாது. சில பேருக்கு ஈவன் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி கூட வெளியே வருவீங்க. இதெல்லாம் அப்படி இந்த வாரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, முடிஞ்சுது அப்படிங்கிற நிலமை இருக்குது. இந்த அளவுக்கு சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஸ்தானத்தில் ராசியாக ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் யாருக்குன்னு கேட்டால், முதன்மையாக ரிஷபராசி நண்பர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போது. நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள், பெரிய ஒரு பணம், அதே மாதிரி மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஹெல்த்து நிறையா மாற்றங்களும் சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், கடகத்திற்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் பூர்வீக சொத்துக்கள், பெண்களால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்கும். மேஷத்திற்கு, சிம்மத்திற்கு, அதே மாதிரி தனுசுவிற்கு, சிம்மத்திற்கு கூட கொஞ்சம் கம்மி தான். மேஷத்திற்கும் தனுசுவிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட். இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணுன்னு சொல்கிறது தான் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. அஷ்டமத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கறனால ரியலாக லைஃப் தேவையில்லையாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் ஓடும். சில பேருக்கு திடீர்னு சொல்லி பெரிய பணம் வரும் இல்லையா, மனைவிக்கு மூலியமாக ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்திற்கு, துலாத்திற்கு, கும்பத்துக்கு இருக்கப்படுது. ஒரு ராசிக்கும் இந்த ஒரு சுக்கிரன் மாறுவது எவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எது இருந்தாலும் சரி கொஞ்சம் ரெடியாகும். வெளியூர் போவீங்க, இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க, ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வருவீங்க, கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. புதுசாக எதாவது லேண்டு, வண்டி வாகனங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து பணம் வரும். சில பேருக்கு வேலை மாறும். பெண்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். அதில் விரயத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ அதனால் மேஷத்திற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. சந்தோஷங்கிறது 85. நல்லா செலவு பண்ணுவீங்க, தாராளமாக செலவு பண்ணுவீங்க, ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. அதனால் 80% மேஷராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும். வேறு யாருமே கிடையாது. ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள்.
ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது. லாபத்தில் சுக்கிரன் அருமையான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு கிஃப்ட்டு, பெண்களால் அதிர்ஷ்டம், பெண்களுக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயம் நடப்பது, நிறைய பேருக்கு எதிர்பாராத விஷயங்கள்லாம் தானாக நடப்பது, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது, வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குரிய பணம் வருவது, பெரிய பணம் ரிஷபத்துக்கு வந்தே தீரும். அடுத்த ஒரு மாதத்தில் வரும். அது இந்த வாரத்துலேருந்து அதை ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தானம் ஆரம்பிச்சிடுது. நிறைய பேருக்கு வந்து பொண்ணு கிடைக்கும். நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கிடைக்கலான்னு சொல்லக்கூடிய நபர்களில் பொண்ணு கிடைக்கும். சூப்பரான டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துலேருந்து கொண்டாட்டத்தில் மகிழ்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறையா பணம் வரும். எல்லாமே எதிர்பார்க்கறதோட பெட்டராக நடக்கும். முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் செம பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். என்னடா அவன் படிக்கவே மாட்டானடா, திடீர்னு பார்த்தா இவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்கானே, அவ்வளோ அருமையாக இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மெயினாக காமதேனு வழிபாடு பண்ணுங்கள். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றம் ரெண்டுமே 95%. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைன்னு வந்துட்டா அதை நீங்கள் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் ஆஃபீஸில் அவார்டு ரிவார்டெலாம் கொடுப்பாங்க. சில பேருக்கு புது சலுகைகள், புது அத்தாரிட்டி கொடுப்பாங்க, புது பவர் கொடுப்பாங்க. வெளியூர்லாம் உங்கள் கையில் கண்ட்ரோலுக்கு வரும். நிறைய பேர் பிரான்ச் இங்கே சென்னை, ஆனால் வேறு பிரான்ச்சஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி ஏற்படும். நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேஷில் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலமை. சில பேருக்கு டெக்ஸ்டைலில் வேலை கிடைக்கும். சில பேருக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்லலாம் வேலை கிடைக்கும். ஸோ பேசிக்கலாகவே வந்து இவ்வளோ அளவுக்கு பலமாக இருந்ததுன்னா காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. எடுத்து காட்டுவீங்க. நல்ல பொருள் வளர்ச்சி ஏற்படும். பெரிய பெரிய ஆர்டர்லாம் சும்மா ஜுஜுபிமேன்ட்டாக நடக்கும். பெரிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கப்படுது. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரச்சனை முடியும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும். உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க நல்லதுக்காக. அதையும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கும் பிரச்சனைகள் பாதியாக குறைய ஆரம்பிச்சிடும். சந்தோஷத்திற்குரிய ஒரு வாரம்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் சந்தோஷங்கிறது 70, பொருளாதாரம் நல்லா இருக்குது. எல்லார்கிட்டேயும் பணம் வர்றது, சும்மா கையில் கொஞ்சம் பணம் இருந்தாவே கொஞ்சம் வேறு மாதிரி இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 95% ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்புஜவள்ளி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். கடக ராசி அல்லது கடக ரக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. ஹெல்த்து நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் வரும். நிறைய பேருக்கு அப்பா மூலியமாக சொத்துக்கள் வரும். நிறைய பேருக்கு புதுமண தம்பதிகளாக மாறுவீர்கள். ஒரு வேளை யாருக்காரு டிவோர்ஸ் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், நல்ல வரன், வெளியூர்லேருந்து வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நைட் டைம் பிரயாணம், அதாவது 4 கிரகம் அஷ்டமத்தில் இருக்குது. அது எதுவுமே வேலை செய்யாதுன்னு கிடையாது. இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் வேணால் கம்மியாகும், அவ்வளோதான். கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும். யாரையும் நம்ப முடியாது. எல்லோரும் கழுத்து இருக்கிற நிலமையில் தான் இருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாக்கியத்தில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டம்தான். அமோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள். சில விஷயங்களை விட்டு கொடுத்து நம்ம பிரச்சனையை முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் ஆரம்பிக்கிறது. மெயினாக கடகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த டைம் பீரியடில் நினச்ச காரியங்களை கைகூடக்கூடிய அற்புதமான தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அதனால் பெரிய பிரச்சனை வந்தாலும் தப்பிக்கக்கூடிய நிலைமைகள் கடகத்துக்கு உண்டு. கடகத்துக்கு கண்டிப்பாக பெரியவங்கனால் நிம்மதி உண்டு, பெரியவங்கனால் அதிர்ஷ்டம் உண்டு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் வரவுகளும் உண்டு. அதனால் 95. பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களிடம் வாக்குவாதங்கள் இருக்கப்படாது. வயிறு, சுகரு, அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கிறது, செகண்ட் ஹேண்டில் ஜுவல்லரி வாங்கிறது, பஞ்சாயத்து பண்ணி சில விஷயங்கள் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிறது, வாரா கடன், வாரா பணம், அதெல்லாம் வந்து இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். வேலை பெண்டை கழட்டும்.
சுத்தமா டைமே இருக்காது. அந்த மாரி இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் வரவுகள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்மனால செய்ய முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமான பொறுப்புகள் எது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அத செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும்னு சொல்லலாம். எந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள்ல அந்த வருத்தங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவசியம் இல்லாத கோபம், டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, உங்க வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நைட் டைம் ட்ராவல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாட்ல கவனமா இருங்க. ஆனா, திடீர் அதிர்ஷ்டத்தினால் பணம் வரும். நெறைய பேருக்கு திடீர்னு பொண்ணு செட் ஆகும். நானே எதிர்பார்க்கல, கல்யாண மண்டபத்தில அந்த பொண்ணு ஓகேன்ருச்சுங்கிற மாரி. அதாவது பார்க்கறதுக்கு நிஜமாவே சினிமா மாரி இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கனால, வேலை, மத்தவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும். கேது இருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் வெளிய சொல்லாம பண்றது தான் ஜெயிக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினா இந்த காலகட்டங்கள்ல புது முயற்சிகள் எடுப்பதோட, இருக்கிற முயற்சிய கன்டின்யூ பண்றது தான் சந்தோஷம். பஞ்சாயத்து பண்ணி வாங்க வேண்டிய விஷயங்கள்லாம் தாராளமா வாங்கலாம். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா வட்டிக்கு லோன்லாம் கிடைக்கும். ஸோ பெரிய ஆனந்தத்த குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மறைமுகமா என்ன நடக்குதுன்னு ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. அதுதான் இங்க விஷயமே. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பணம் வரும். உங்க மனைவி மூலியமா பணம் வரும். உங்க கணவர் மூலியமா பணம் வரும். இதுவரைக்கும் பார்க்காத பணம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை கிடைக்கும். உங்களோட உங்க மனைவிக்கு கிடைக்கும். இல்ல உங்க கணவருக்கு கிடைக்கும். வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. எடுத்தோன்னா அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும். கவலை இல்லாமல் இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சுருவீங்க. எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகுதுன்னு சொல்லலாம். அதாவது பெரிய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா முடியும். எல்லாமே பிளான் பண்ணது பண்ண மாரி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். சுக்கிரன் முழு பார்வையில் இருக்காரு. அதனால உங்க ஹெல்த் சும்மா ஜாம் ஜாம்னு இருக்கும். பகை எந்த விதத்தில இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நெறைய பேருக்கு அந்த உட்காந்து பேசி இந்த ப்ராப்ளத்த முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். அழகா இருப்பீங்க. உடம்பு ஃபிட் ஆகும். நெறைய பேர் ஜிம்லாம் போணும்னு ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லாம் பார்க்கணும், ட்ரெய்னிங் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. நெறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. வெளியூர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். நீங்களும் ஹெல்த்லாம் நல்லா இருக்கிறதுனால ஆரோக்கியமா இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சும்மா தட்டி எடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகளா வரும். அருமையான ஒரு காலகட்டத்தில தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷம்ங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் அ ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய கடன் கிடைக்கும். பெரிய வருமானம் வரும். வீடு இடிச்சு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் டிஷ்யூம் வரும். அதாவது வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கலாம், இல்லை மாதமாக இருக்கலாம். பஞ்சமஸ்தானம் இவ்வளோ இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் பார்த்துங்க. சனியுடைய வீடு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்திலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும். பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். பசங்களுடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. செவ்வாய், ராகு, சூரியன் இப்படிலாம் கனெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் பசங்க ஹெல்த்து மெயினாக ஒரு சில பேருக்கு அம்மை போடும். ஒரு சில பேருக்கு லைட்டாக ஜுரம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதுங்கிற மாதிரி சும்மா ஜாம்னு இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒர்க் பிளேஸ்லலாம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வீட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி கொடுக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது வீட்டுக்குள்ளே. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கு அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா பணம் வரும். பசங்க மூலிமா பணம் வரும். பசங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஜெயிக்கும். பிளான் பண்ணது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். லவ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பொண்ணு வரும்.
எதிர்பார்க்குற வரன் கண்டிப்பா அமையக்கூடிய வாய்ப்புகள். நெறைய பேரு மண்டபம் புக் பண்றது, நெறைய பேருக்கு மண்டபம் வாங்குறது, இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வருவது. இவ்வளோ நாளா நான் வெயிட் பண்றேன். இதுக்கு தான் வந்து வெயிட் பண்றேன்னு சொல்ற மாரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. சூப்பரா இருக்கு. விருச்சிகத்துக்கு பல பிரச்சனைகள்லேருந்து வெளிய வருவீங்க. மெயினா கொஞ்சம் அழகாவும் இருப்பீங்க. சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எல்லா காரியங்களும் நீங்க நெனச்ச மாரி ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல ஓடுது. 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் மாத்ருகாரகன் அம்மா. இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். பார்த்துக்கணும். அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். அதே மாரி ஒரு சில பேருக்கு நெஞ்சு சளி, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கு கொலஸ்ட்ரால். ஸோ மெயினா நான் சொல்லக்கூடியது, எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அதாவது சொந்த பந்தங்கள தூரமா வச்சுட்டு வேலைய பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எல்லாமே நீங்க எப்படி வேணுமோ அது நடக்கும். அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ பேசிக்கலா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 80, பொருளாதார ஏற்றம் 90. அருமையான மாற்றங்களை காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போறீங்க. அதில மெயினா மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, வெளிநாடுகள்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பணம் வருது, அம்மா மூலியமா பெரிய ஹெல்ப் வர்றது, அம்மாவுடைய ஹெல்த் சரியாகிறது, இந்த மாரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உற்பத்தி துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சக்சஸ். வீட்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, அது இதுன்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இருக்கும். எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பிளான் பண்றீங்கன்னா, அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். முயற்சிகள் எது இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும். தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கும். நெறைய பேர் வந்து ஜாலியா சொந்த ஊர்லயே, அதே ஊர்ல ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. இந்த மாரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த பிளானிங் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நடக்கும். நெறைய பேருக்கு வீடு கிடைக்கும். நெறைய பேருக்கு வீடு அமையும். நெறைய பேருக்கு வீடு கட்டுவது, இந்த மாரி எல்லாத்தையும் இந்த இக்னிஷன் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட்டா இருக்கும். இளைய சகோதரன், சகோதரியுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. கழுத்து பிரச்சனை, கை பிரச்சனை. ஒரு சில பேருக்கு கால் முட்டி பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. கையிலலாம் அடிபடாம பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வா, ராகு, சூரியன், புதன் வக்ரம் இது இப்படிலாம் இருக்கும்போது அது நல்லது கிடையாது. ஸோ இதனால நீங்க பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிய சொல்லாம பண்றது தான் நல்லது. ஃபோன்ல பேசும்போதும், ஃபோன்ல எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது சேட்ல பேசுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமா இருக்கும். அதாவது உங்களுடைய நண்பர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய பிரச்சனை வரும். முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா ஒதுங்கி நில்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, அதில எந்த இதுலயுமே உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பிரச்சனைக்குரிய விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறனால சொல்றேன் அவ்வளோதான். மத்தபடி நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ எல்லாமே ஜாம்னு நடக்கும். கண்டிப்பா வண்டி வாகனங்களோ, விலையுயர்ந்த பொருட்களோ வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமா இருக்கு. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 90, பொருளாதார ஏற்றம் 95. மெயினா பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குன்னே சொல்லலாம். எல்லா முயற்சிகளும் ஜெயிக்கும். இது ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? இது ஆகுமா? ஆகாதா? இந்த மாரி தலைவலியே கிடையாது. எல்லா முயற்சியும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. புது முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும். பல விஷயங்கள் சாதகமா முடியும். எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு ஒரு அதாவது அதுவும் மெயினா வந்து சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, யூடியூப் இந்த மாரி தொழில்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏ கிளாஸா இருக்கு. பட்டாசா இருக்கு. பெண்களுக்கு தான் நெறைய பேருக்கு அவார்டு கிடைக்கும். நெறைய பேருக்கு நண்பர்கள் அமைவாங்க. ஆன்லைன்ல வரன் அமையக்கூடிய ஒரு பிராப்தம் நெறைய பேருக்கு ஏற்படும். நெறைய பேருக்கு புது முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். வாய மட்டும் அமைதியா இருந்தா போதும். பேசாம இருந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கு பல்லெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தூக்கி வீசி, ஊசி செட் பண்ற மாரிலாம் நடக்கும். குடும்பத்தில ஒரு சில விஷயங்கள் வந்து சரியா இல்ல. அத பார்த்துக்கணும். ஆனா இளைய சகோதரன், சகோதரி மூலியமா நெறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். மாமனாருடைய அரவணைப்பும், அன்பும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும். ஆன்லைன்ல பணம் வரும். அருமையான ஒரு டைம் தான் ஓடிட்டுருக்கு. ரங்கநாத பெருமாள வணங்குங்க. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அதிகமா இருக்கு. 90% பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட பரவால்ல. 80% வீட்டுக்குள்ள விட்டு குடுத்து போனா பெட்டர். உங்க வாழ்க்கை துணைக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், முட்டி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் கவனமா இருக்கணும்.
சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அடி பொலிங்கிற மாதிரி செம்ம பணம் வரும். பார்க்குறக்கு முகம்லாம் ரெடி ஆகிடும். முகம்லாம் லட்சணமாக இருப்பீங்க. அதாவது வைர வியாபாரிகள், தங்க வியாபாரிகள் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் இந்த ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் வாங்குவீங்க. மெயினாக மூக்குத்தி, கம்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், செயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேர் சில்வர் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் கைகூடும். செம்ம பணம் வரும். அடுத்த ஒரு மாதத்துக்கு பண மழை தான். சுக்கிரன் இவ்வளோ உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி வராமல் இருக்கும்? கும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு மனைவி மூலியமாக பணம் வரும், கணவர் மூலியமாக பணம் வரும், நிறைய பேருக்கு பேசினா பணம் வரும், நிறைய பேருக்கு பிளான் பண்ணிங்கன்னா பணம் வரும். அமோகமான டைம்பிங். உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க. உங்கள் ஹெல்த்து தான் மெயினாக தலைப்பகுதி, கால் சம்மந்தப்பட்ட பகுதி. அதாவது இந்த பல்லுக்கு கீழே இந்த தவடையில் இடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் மனைவி சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே மாதிரி கணவர் சொல் பேச்சு கேட்டு நடந்தாலும் பெண்களுக்கு நல்லது நடக்கும். கிளாஸாக இருக்குது. நிறைய பணம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி போடுவீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் தான் ஓடிட்டுருக்கு. எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா 75% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 90% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸ். நான் தான் ஹீரோங்கிற மாதிரி, நான் தான் ஹீரோயின், நான் தான் ராணி, நான் தான் ராஜா, அந்த மாதிரி இந்த அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் சும்மா டக்கு நடக்கும். நிறையா பேர் வெளியூர் போகிறது, ஆலயங்களுக்கு செல்வது, தான தர்மங்கள் செய்வது, நிறைய பணம் நமக்கு வர்றது, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை கப்புன்னு ஓய்வது, ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றத்தை மெயின் விஷயம் ஹெல்த் ரெடி ஆகிடும். இவ்வளோ நாளாக என்ன நடக்குனே தெரியாது, அப்படி ஓடின்றது. இப்போ நீங்கள் ஹெல்த்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் வரும். நிறைய பேர் புதுசாக கண்ணாடி, வாட்ச்சு, இந்த கூலிங் கிளாஸு, அதே மாதிரி செயின், சில பேர் புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்குறது. அதாவது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வைங்க, அதற்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக நடக்கும். அதாவது சுப செலவுகள் நடக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பணம் அற்புதமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்களே நல்லா இருப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் முடிஞ்சிடும். சில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் தான் ஓடிட்டுருக்கு. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய 4 கிரகம் பேசிக்கலாக நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். உங்களுடைய கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பகையை வளர்க்கக்கூடாது. அதாவது லாபஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு, உங்களுக்கு விரயஸ்தானம். அதனால் செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. மருத்துவம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனை போகும், அவ்வளோதான். மற்றபடி இந்த வாரத்துலேருந்து நீங்கள் சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க. பிரச்சனையே கிடையாது. பெரிய விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் மீனம் இருக்குது. அதில் மெயினாக பெண்களுக்கு தான் சுபிக்ஷத்தை தருகிறது. காதல் கைகூடுவது, எல்லா விஷயமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கிறதுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் ஜாமுன்னு நடக்கும். எந்த பயமும் தேவையில்லை. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த வாரம் கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள், நல்ல பலன்கள் தான் ஆரம்பிக்க போகிறது, நடக்க போகிறது. ஸோ எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் அதிகமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன் கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.